திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்ச போகிறோம். அது என்ன கஞ்சி அப்படின்னாக்க, அந்த கஞ்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி 2 டம்ளர் ஊற்றி நல்லா அந்த தண்ணி கொதிக்க விடணும். அதுக்கு இடையில் நம்ம கொஞ்சம் பால், பசும்பாலாக இருக்கணும். பாலை வந்து காய்ச்சிக்கலாம் ஒரு சின்ன அடுப்பில் வச்சு. தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம பாலும் தண்ணியும் 2 அடுப்புலையும் காஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா, சிறு தானியங்களை வாங்கிக்கிட்டு வந்து, அந்த சிறுதானியங்கள் என்னென்னாக்க வரகு, சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு, சோளம், இன்னும் நம்ம போய் கேட்டோம்னாலே கடையில் தருவாங்க. சிறுதானியங்கள் அப்படின்னு கேட்டோம்னா கொண்டக்கடலை, சின்ன பயிர் வகைகள் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த சிறுதானியங்களை வாங்கிட்டு வந்து நம்ம முதல் நாளை அதை லைட்டாக தண்ணியில் ஊற வச்சு ஒரு வெள்ளை துணியில் அதை அப்படியே கொட்டி ஒரு பெரிய முடிஞ்சு வச்சிடணும். அது மறுநாள் அந்த தண்ணியில் ஊறி அது எல்லாமே முளை கட்டிய பயிர்களாக வந்துடும். அந்த சிறுதானியங்கள் முழுமையும் அந்த முளை கட்டிய பயிரை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் நல்லா முளை கட்ட விட்டி ஒரு நாள் கூட வச்சுருக்கலாம். அப்படியே முளை கட்ட விட்டி கொண்டு போய் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு திருப்பி மறுபடியும் அதை கொண்டுக்கிட்டு வந்து நம்ம அடுப்பில் வாணலியை வச்சு வறுக்கணும். அப்படி நம்ம வறுக்கும் பொழுது நம்மளை சுற்றி வர இருக்கிற ஒரு 25 மீட்டர் அளவுக்கு, ஒரு 50 மீட்டர் அளவுக்கு ஒரே மனமும் இருக்கும். அதை வறுக்கும் பொழுது என்ன அவங்க வீட்டில் செய்கிறாங்க, ஏதோ வறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளவு வாசமாக இருக்கும். அதை திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா, கொண்டுட்டு போய் மிக்சியில் முடிஞ்சால் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா மிஷினில் கொண்டுட்டு போய் அதை அரைச்சி கொண்டாந்து நம்ம வச்சுக்கணும். அப்படி நம்ம வச்சுக்கிட்ட அந்த மாவை ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவு தான் நம்ம செய்யணும். செஞ்சு காலையில் காஃபிக்கு பதிலாக அதை நம்ம குடித்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து உடல் எடை குறையும், தொப்பை குறையும். ஏஜ் அட்டன் பண்ணுற வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்தோம்னாக்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல சத்து நிறைய கிடைக்கும். ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கும் அதை நம்ம வந்து இதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா அந்த பிள்ளைங்க சத்துள்ள பிள்ளைங்களா, வலிமையான பிள்ளைங்களாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்க இதை நிச்சயமாக காலையில் காஃபிக்கு பதிலாக இதை சாப்பிட்டோம்னாக்க எந்த விதமான பிரச்சனையும் உடம்புக்கு வராது. நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆயுளுமாக இருக்கலாம். அதற்கான கஞ்சி தான் இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். பார்ப்போம். இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவு தான் மாவு நான் எடுத்துருக்கிறேன், ரொம்பலாம் எடுக்கலை. அந்த 2 ஸ்பூன் மாவை கொட்டிட்டேன். பால் காஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 ஸ்பூன் தான் நான் மாவு போட்டிருக்கிறேன். அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக கட்டியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நம்ம தண்ணியை ஊற்றி அழகாக கையிலையும் கரைச்சிக்கலாம், கரண்டியாலையும் கரைச்சிக்கலாம். இந்த மாவை கரைக்கும் பொழுதே அவ்வளோ வாசமாக இருக்கும். அதை மறுபடியும் நம்ம அந்த வெந்நீரை கொதிக்குது பாருங்கள், அந்த வெந்நீரில் அதை அப்படியே ஊற்றிடணும். சுகர் பேஷண்ட் வந்து லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னாக்க அவங்க நல்லா சுகர் போட்டு தாராளமாக ஏலக்காய் பொடி போட்டு நம்ம காய்ச்சி குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப குழக்குழன்னா இதை காய்ச்சக்கூடாது. தண்ணி போல் ஒரு காஃபி பதத்துக்கு, காஃபியோட தண்ணியாக தான்
அதை காய்ச்சி குடிக்கணும். இந்த மாவு கொஞ்சம் நேரத்துக்கு வேகிற வரைக்கும் நம்ம அதை கிண்டி விட்டுட்டுருக்கணும். கொஞ்சம் மாவை நிறையா போட்டு தண்ணியை வந்து கொஞ்சமாக வச்சிட்டோம்னாக்கா அது வந்து களி மாதிரி ஆகிடும். 2 ஸ்பூனுக்கு 2 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ரொம்பலாம் உப்பு போடக்கூடாது, ஒரு உப்பு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு கூட வேண்டியதில்லை, இதில் பாதி போட்டால் போதும். ருசிக்காக போடுறது. ஏன்னு கேட்டால் பால் சேர்க்க போகிறோம், சீனி சேர்க்க போகிறோம், அதனால் ரொம்பலாம் போடக்கூடாது. இதை அப்படியே இறக்கி இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் மட்டும் போட்டு சுகர் பேஷண்ட்டு காலையில் குடிக்கலாம். சுகர் பேஷண்ட்டில் இன்னமும் நல்லா ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் சேர்க்கணும், பாக்கெட் பால் சேர்க்கக்கூடாது, பசும்பால் தான் சேர்த்துக்கணும். பசும்பால் சேர்த்து அதில் ஏலக்காய் பொடி போடலாம். சில பேர் இன்னமும் இது டேஸ்ட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பாலை பொழிஞ்சு அதில் ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், அது கொதிக்கும் போதே எவ்வளோ மணமாக இருக்குது. இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு இந்த டிப்ஸ் இதெல்லாம் வறுத்து காய வச்சு மழை கட்டி வறுத்து மாவு பண்ணி எனக்கு கொடுத்து விட்டாங்க. சரி, அதை வந்து இப்போ எல்லாமே தீர்ந்துருச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வச்சு சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறோம். இந்த சிறுதானியங்கள்லாம் நம்ம இந்த காலத்தில் நாகரிக உலகத்தில் நம்ம நிறையா மறந்துடுறோம். வெந்துருச்சு, கொஞ்சம் தானே மாவு, அதனால் வெந்துருச்சு. இந்த பால் இருக்குது, இந்த பால் எல்லாத்தையும் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். அரை இனிப்பாக வேணுங்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஃபுல் இனிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல் இனிப்பாக போட்டுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. காலையில் காஃபிக்கு பதிலாக 3 டம்ளர், எனக்கு 1 டம்ளர், எங்கள் வீட்டுக்காருக்கு 1 டம்ளர், நம்ம பாட்டிக்கு காப்பியும் கொடுக்கணும், கஞ்சியும் கொடுக்கணும். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.